ஆயுதமேந்தி போராடுவது மட்டும் போராட்டமல்ல, எவர் ஆட்சிக்கு வந்தாலும் நடக்கப் போவது சிங்கள இனவழி ஆட்சியே. விக்னேஸ்வரன் கருத்து. நாடு முழுவதிலும் உள்ள அரச பல்கலைக்கழகங்களில் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டம். கோடபாயாவை விரட்டிய இடத்திலிருந்து எமது பயணம் ஆரம்பம். ரணில் ராஜபக்ச தரப்பின் இறுதி மேதின நிகழ்வு இது என முஜிபுர் ரஹ்மான் கருத்து. புங்குடு தீவில் எலும்புக்கூடு மீட்பு, அகழ்வு பணிகள் ஆரம்பம். தொழிலாளர்களின் உரிமைக்காக மட்டுமல்ல, தமிழர் நிலம் அழைக்கப்படும் நிலையில் ஒன்று கூடியிருக்கிறோம். மாவை தெரிவிப்பு. புதிய ஆளுநர்கள் சத்திய பிரமாணம். அனுர தரப்பிடம் பொருளாதார செயற்திட்டம் கிடையாது. ஹஸ்ஸடி செல்வா. தமிழீழ விடுதலை போராட்டத்தின் மூத்த போராளிக்கு புகழஞ்சலிகள். வேலன் சுவாமி. பொது சுகாதார பரிசோதகர்கள் என கூறி பண மோசடி செய்யும் கும்பல். தொடர்பான விரிவான செய்திகள். ஆயுதமேந்தி போராடுவது மட்டும் போராட்டம் அல்ல எனவும், போராடும் போது செயல்திறனும் செயல்நுட்பமும் நமக்கு அவசியம் எனவும் தமிழ் மக்கள் விடுதலை கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்தார். நாம் போராட வேண்டும். மேதின போராட்டங்கள், தொழிலாளர் போராட்டங்கள் ஆகியன வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு பெரும் உண்மையை உணர்த்தி நிற்கின்றன. அதாவது, போராட்ட மனோநிலையை நாங்கள் கைவிட்டோமானால் இழந்த உரிமைகளை நாம் திரும்பவும் பெற முடியாது என்பதே அது. ஆயுதமேந்தி போராடுவது மட்டும் போராட்டம் என்று நாம் நினைக்கக்கூடாது. போராடும் போது செயல்திறனும் செயல் நுட்பமும் எமக்கு அவசியம். அவ்வாறான ஒரு மனநிலையில்தான் இன்று ஒரு தமிழ் பேசும் பொது வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்க வேண்டும் என்று சொல்லி வருகின்றோம். அதெப்படி என்று நீங்கள் கேட்கக்கூடும். பொது வேட்பாளர் தேர்தலில் நாம் தேர்தலில் வெல்ல போட்டியிடவில்லை. பின் எதற்காக என்று கேட்டால், எமது நிலையை எமது மக்களுக்கும் மற்றையோருக்கும் தெளிவுபடுத்தவும், மக்கள் தீர்ப்பு ஒரு ரெஃபரண்டம் ஒன்றை வடகிழக்கு மாகாணங்களில் பெற ஆவண செய்யவுமே தான் இந்த ஏற்பாட்டை வலியுறுத்தி வருகின்றோம். ஐநாவினால் வடகிழக்கு மாகாணங்கள் மக்கள் தீர்ப்பிற்கு விடப்பட்டால் மக்களின் மனதில் என்ன உள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடியும். முன்னைய தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து சென்றவாறு தமிழர்களாகிய நாம் எமது வருங்கால சந்ததியினரை மனதில் வைத்து சில போராட்டங்களில் ஈடுபட வேண்டும். வன்முறை தேவையில்லை, பட்டினி கிடக்க அவசியமில்லை. ஆனால் பொது வேட்பாளரை முன்னிறுத்தி எமது தமிழ் பேசும் உறவுகளை ஒன்றிணைத்து எமக்கென உலக அரங்கத்தில் சில நன்மைகளை பெற முயற்சிப்பதே இந்த போராட்டம். அவ்வாறான ஒரு போராட்ட வழிமுறையாகவே தமிழ் பொது வேட்பாளரை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் முன்னிறுத்தும் செயல் அமைகின்றது. தக்க பொது வேட்பாளர் ஒருவரை நாம் முன்னிறுத்தினால் அவர் மும்மொழிகளிலும் எமது வரலாறு பற்றி, எமக்கு இழைக்கப்பட்ட அநியாயங்கள் பற்றி, இன்னல்கள் பற்றி, பாகுபாடுகள் பற்றி உலகுக்கு எடுத்துரைத்து எமது வடகிழக்கு மக்களின் எதிர்பார்ப்புகளை ஐக்கிய நாடுகள் நடத்தக்கூடிய தகுந்த மக்கள் வாக்கெடுப்பின் மூலம் வெளிக்கொண்டு வர முடியும் என்ற கருத்தை நாங்கள் நிலைநாட்ட முடியும். பலர் பொது வேட்பாளரை முன்னிறுத்தினால் தமக்கு வேண்டிய சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியாது போய்விடும் என்று அஞ்சுகின்றார்கள். அது தவறு. பொது வேட்பாளருக்கு நாம் எமது முதல் வாக்கை அளித்துவிட்டு இரண்டாம் மூன்றாம் விருப்பு வாக்குகளை நாம் விரும்பும் சிங்கள வேட்பாளருக்கு வேண்டுமானால் அளிக்க முடியும். இதன் மூலம் தமிழ் மக்களின் ஒற்றுமை பேணப்படும், எமது எதிர்பார்ப்புகள் உலகறிய செய்யப்படும். அதே நேரத்தில் எமது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கும் இடமளிக்கப்படும். இவ்வாறு செய்வதால் இனக்கலவரங்கள் வெடிக்க வேண்டிய அவசியம் எதுவும் ஏற்படாது. எவ்வாறு இருப்பினும் இன்றைய ஆபத்தான பொருளாதார சூழலில் கலவரங்கள் ஏதேனும் வெடித்தால் நாட்டின் நிலை அதல பாதாளத்திற்கு தள்ளப்பட்டு விடும் என்பதை எமது அரசு அலுவலர்கள், அரசு தலைவர்கள் அறிந்து வைத்துள்ளார்கள். ஆகவே கலவரங்கள் ஏற்பட விடமாட்டார்கள். பெரும்பான்மையினரின் அதிகார பலத்தினுள் சிக்குப்பட்டு தத்தளிக்கும் வடகிழக்கு தமிழ் பேசும் மக்கள்
எமது தொழிலாள முன்னோடிகள் முன்னர் போராடியதைப் போல் புது புது போராடும் உத்திகளை கடைப்பிடித்து எமது தமிழ் பேசும் மக்களின் உரிமைகளை திரும்ப பெற முயற்சிக்க வேண்டும். ஒற்றையாட்சியானது இந்த நாட்டை சிங்கள மக்களுக்காக சிங்கள மக்களால் பெரும்பான்மை சிங்கள மக்களின் நலன் பேணி நடத்தப்படும் ஒரு ஆட்சியாகும். அனைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களும் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று நண்பகல் 12 மணி முதல் தொழிற்சங்க நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இடைத்தலைவர் தம்மி எஸ் பிரியந்த குறிப்பிட்டுள்ளார். கல்விசாரா ஊழியர்களின் 15% வேதன குறைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வேதன பிரச்சினை நிவர்த்தி செய்யுமாறு கூறி கடந்த காலங்களில் பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் தொடர்ச்சியாக தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ரணில் ராஜபக்ச தரப்பினரின் கூட்டணியில் இடம்பெறும் இறுதி மே தின நிகழ்வு இதுவென முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இம்முறை மே தினம் வரலாற்று சிறப்புமிக்க ஒன்றாகும். ரணில் விக்ரமசிங்க மற்றும் ராஜபக்ச தரப்பினரின் கூட்டணியில் இடம்பெறும் இறுதி மே தின நிகழ்வு இதுவாகும். எதிர்வரும் மே தினம் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலமாகும். மக்கள் அபிமானத்தை வென்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலத்தில் இந்த நாட்டு மக்களின் அபிலாசைகள் பூர்த்தி செய்யப்படும். ஐக்கிய மக்கள் சக்தியின் மே தினம் இடம்பெறும் இந்த இடம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும். அன்று கோட்டபாய உள்ளிட்ட ராஜபக்ச தரப்பினரை விரட்டி அடிப்பதற்கு மக்கள் வெள்ளம் அணிதிரண்ட முதலாவது இடம். 132 பேரின் ஒத்துழைப்புடன் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவும் புதியன பெரமுனை என்னும் கல்வர் கூட்டமும் விரைவில் வீடு செல்ல நேரிடும் என அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைப்பதற்கு எந்த வகையிலும் முயற்சிக்கவில்லை எனவும் கட்சியை கட்டியெழுப்புவதற்கு தேவையான ஒத்துழைப்புகள் வழங்கப்படும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்று பூஜ்ய நிலைக்கு வந்துள்ளது. கட்சி பல கூறுகளாக பிளவுபட்டுள்ளது. கட்சியை மீள கட்டியெழுப்புவது என்பது இலகுவான விடயமாக அமையாது. அவ்வாறான முயற்சி எடுக்கப்பட்டால் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க தயார். கிராம மட்டத்திலான மக்கள் சுதந்திர கட்சியுடன் உள்ளனர். எனவே புதிய நபர்களுடன் சுதந்திர கட்சியை கட்டியெழுப்ப முடியும் என நம்புகின்றேன். எனது மகன் அரசியலுக்கு வரமாட்டார். 60 வயது கடந்தும் செயற்பாடு அரசியலில் இருந்து ஒதுங்குவேன் என கூறினேன். அவ்வாறு செய்தேன். கட்சிகள் மற்றும் அமைப்புகள் விடுத்த கோரிக்கையின் பிரகாரமே 2015ஆம் ஆண்டில் பொது வேட்பாளர் முயற்சிக்கு ஆதரவு தெரிவித்தேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைக்கும் திட்டம் எதுவும் என்னிடம் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு அரசினர் வைத்தியசாலை அண்டிய கடற்கரை பகுதியில் மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் இன்றைய தினம் அகழ்வு பணிகள் ஆரம்பித்துள்ளன. ஊர்காவத்துறை நீதிமன்ற நீதவான் நளினி சுபாகரன், சட்ட வைத்திய அதிகாரி சி பிரணவன் உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகள் முன்னிலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. புங்குடுதீவு 10ஆம் வட்டாரத்தில் அரசினர் வைத்தியசாலை அண்மித்த பகுதியில் உள்ள தென்பெருந்துறை சதானந்த சிவன் ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் வேளையில் ஆலய சூழலில் கிடங்கொன்றினை வெட்டிய போது மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அண்மையில் வெளிவந்தது. அதனைத் தொடர்ந்தே கிடங்கு வெட்டும் பணிகளை இடைநிறுத்தி அது தொடர்பில் ஊர்காவத்துறை போலீஸ் நிலையத்துக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் அவ்விடத்தினை தமது கட்டுப்பாட்டுக்குள் எடுத்த நிலையில் அவ்விடத்தில் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க உள்ளனர். ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றில் அனுமதி கோரி விண்ணப்பம் செய்தனர். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் அவ்விடத்தில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. தொழிலாளர்களின் உரிமைக்காக மட்டுமல்ல, தமிழர் நிலம் அளிக்கப்படும் நிலையில் ஒன்று கூடியிருக்கிறோம் என மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற தமிழ் தேசிய மே நாள் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் அங்கு குறிப்பிடுகையில், நாங்கள் இந்த தொழிலாளர் தினத்திலும் எங்களுடைய இனத்தின் விடுதலை, எங்கள் நிலத்தின் விடுதலை, எங்கள் மண்ணுடைய பாதுகாப்பு, அதே போல எங்கள் மக்களுடைய பாதுகாப்பு, அனைத்து துறைகளிலும் அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த விழாக்களிலே நாங்கள் தீர்மானங்களை நிறைவேற்றி அதை பிரகடனங்களாக நாங்கள் அறிவித்து அந்த இனத்தின் விடுதலைக்காக, எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக இந்த தொழிலாளர் தினத்திலும் நாங்கள் அந்த பிரகடனங்களை பிரகடனமாக முன்னுக்கு வைப்பது, எங்களுடைய இனம் விடுதலை பெறுவதற்கு நாங்கள் உழைக்க வேண்டும், போராட வேண்டும் என்பதற்காகவும் தான் என்பதை நான் அந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த இன்றைய தொழிலாளர் நிகழ்ச்சியிலே அவர்கள் இயற்றியிருக்கின்ற பிரகடனம்
மிகவும் தேவைப்பட்டது. மிகவும் எங்கள் மண்ணிலே அது பயன்பட வேண்டும். அந்த இலட்சியத்தை நோக்கி நிறைவேற்றப்பட்ட பிரகடனங்களை நோக்கி நாங்கள் அனைவரும், முக்கியமாக இன்றைக்கு எங்கள் மக்கள் மத்தியிலே, எங்கள் மண்ணிலே சிதறண்டிருக்கின்ற எங்கள் கட்சியினர், எங்களுடைய மக்கள், எங்களுடைய எதிர்கால சந்ததி ஒற்றுமைப்பட்டு ஒன்றுபட்டு இந்த மண்ணின் விடுதலைக்காக, இந்த மக்களின் விடுதலைக்காக நாங்கள் உழைக்க வேண்டும் என்பதை இந்த மகாநாட்டிலும் இந்த தொழிலாளர் நிகழ்ச்சியிலும் பிரகடனம் செய்யப்பட்டிருப்பதை இட்டு நாங்கள் ஆறுதல் அடையலாம் என்று நம்புகிறேன். எனவே அதிக நேரம் நான் எடுக்க வேண்டியதில்லை. பலரை பேசியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை கிளிநொச்சியிலே விவசாய மக்கள், குடியேறிய மக்கள், இலங்கையினுடைய குறிப்பாக வடபகுதியிலே இருக்கின்ற மக்கள் இங்க மண்ணிலே குடியேறி விவசாயிகளாகவும் தொழிலாளர்களாகவும் இந்த மண்ணினங்களில் எங்கள் இனத்தின் விடுதலைக்காகவும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற, போராடி கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் மத்தியிலே இந்த அரங்கு, இந்த தொழிலாளர் வர்க்கத்தினுடைய விழா நடைபெற்று வருவது எங்களுடைய மக்களுக்கு, அவர்களுக்கு ஒரு எழுச்சியை தந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த எழுச்சி தந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியையும் தீர்மானங்களையும் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையோடு நாங்கள் ஒன்றுபட்டு இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் உழைக்க வேண்டும், எங்களை அர்ப்பணித்து உழைக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, எங்கள் அமைதியான வழியில், ஜனநாயக வழியில் நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து செல்வதோடு தேவைப்பட்ட நேரத்தில் நாங்கள் அமைதியான வழியில், ஜனநாயக வழியில் போராட்டங்களை எடுத்து முன்னெடுக்கவும் ஆயத்தமாக, அதற்காக ஒற்றுமையையும் நாங்கள் ஒழுங்கு செய்து அந்த ஒற்றுமையின் அடித்தளத்தில் இருந்து நாங்கள் இந்த மகாநாட்டிலே, இந்த தொழிலாளர் வர்க்கத்தினுடைய நிகழ்ச்சியிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தென்மாகாண ஆளுநராக லக்ஷ்மன் ஜாபா அபிவிருத்தன இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். அதேவேளை வடமேல் மாகாண ஆளுநராக நசீர் அகமட் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். தம்மை கொலை செய்வதற்கு நஞ்சூட்டப்பட்டது என முன்னாள் அமைச்சர் ரோஷான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். சுமார் 1.5 மாதத்துக்கு முன்னதாக இவ்வாறு நஞ்சு வழங்கப்பட்டது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அம்பாறையில் நடைபெற்ற மேதின கூட்டத்தில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தாம் ஜப்பானுக்கு சென்றிருந்த போது நஞ்சு வழங்கப்பட்டமை கண்டறியப்பட்டதாகவும் இதற்காக சிகிச்சை பெற்றுக் கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழ்ச்சி திட்டம் குறித்து அண்மையில் அரசியல்வாதி ஒருவர் கருத்து வெளியிட்டார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் தமக்கு யார் நஞ்சூட்டினார்கள் என்பது குறித்தோ, யார் இந்த சதித்திட்டத்தின் சூத்திரதாரி என்பது பற்றியோ ரோசான் ரணசிங்க வெளிப்படையாக கருத்து வெளியிடவில்லை. அனுருகுமார திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியிடம் பொருளாதார செயற்திட்டம் எதுவும் கிடையாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மேதின கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டை மீட்டெடுக்கக்கூடிய நடைமுறை சாத்தியப்பாடுடைய பொருளாதார செயற்திட்டம் ஐக்கிய மக்கள் சக்தியிடம் மட்டும் உண்டு என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொருளாதார செயற்திட்டம் இருந்திருந்தால் பொருளாதார குழுவுடனான விவாதத்துக்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். காத்திரமான பொருளாதார திட்டம் ஒன்று இல்லாத காரணத்தினால் விவாதத்தை தவிர்த்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எமது ஈழ விடுதலை பயண வரலாற்றில் தடம் மாறாமல் உயர்ந்த லட்சியத்துடன் பயணித்த விடுதலை செம்மல் ஈழவேந்தன் ஐயாவின் மறைவு எம்மையெல்லாம் பெருந்துயரில் ஆழ்த்தியுள்ளதாகவும் அன்னாருக்கு பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் சார்பில் எமது அஞ்சலிகளையும் புகழ் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என தபத்திரு வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். ஈழவேந்தன் ஐயா எமது தேச விடுதலை வரலாற்றில் ஒரு பீஸ்மராக திகழ்ந்தவர். எமது தேசியத்தின் மீதும் தேசத்தின் மீதும் கொண்ட அசைக்க முடியாத பற்றுறுதியாலும் தனது ஆழ்ந்த புலமையாலும் அறிவாற்றலாலும் சிறந்த பேச்சுவன்மையினாலும் சுமார் 75 ஆண்டுகளாக தேச விடுதலைக்கு உரமூட்டியவர். கனகேந்திரன் என்ற இயற்பெயரை கொண்ட திரு ஈழவேந்தன் அவர்கள் தனது சிறு பராயத்திலிருந்தே ஈழத் தமிழினத்தின் விடுதலை பயணத்தின் தந்தை செல்வாவின் பாசறையில் தன்னை இணைத்துக் கொண்டவர். கூர்மையான அறிவாற்றலாலும் தமிழினத்தின் நீண்ட வரலாற்றியல் அறிவாலும் நாவன்மையினாலும் மக்களின் உள்ளங்களை தொடும் பல எழுச்சி உரைகளை பல சொற்பொழிவுகளையும் ஆற்றி விடுதலை பரப்புரை பீரங்கியாக திகழ்ந்தவர். அழகு தமிழில் மாத்திரமல்ல ஆங்கிலத்திலும் புலமை மிக்க பேச்சாற்றல் உள்ளவராக திகழ்ந்தவர்.
வட்டுக்கோட்டை பிரகடனத்தின் மூலம் தனி நாட்டுக்கான மக்கள் ஆணையினை பெற்று பாராளுமன்றம் சென்ற தமிழ் தலைவர்கள் பேரினவாதத்தின் தந்திரமிக்க சதிவலையில் சிக்கி தடமாறி மக்கள் ஆணையினை மறந்து கொள்கையினை கைவிட்ட போது தமிழர் விடுதலை கூட்டணிக்குள் தமிழர் விடுதலை கூட்டணி என்னும் அணியினை கோவை மகேசன், கவிஞர் காசி ஆனந்தன், பண்ணை ஆனந்தன் போன்றோருடன் இணைந்து உருவாக்கி கொள்கை மாறிய தலைவர்களை கண்டித்தும் தமிழர் விடுதலை கூட்டணியினையும் அதன் கொள்கையினையும் உருவாக்கப்பட்ட நோக்கத்தினையும் சிதறடிப்பதை தடுக்க அரும்பாடுபட்டவர். 1983ஆம் ஆண்டு தமிழர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு, இன வன்முறையில் பாதிக்கப்பட்டு இவர் இந்தியாவுக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டது. அங்கு சென்றும் ஈழ அகதிகளுக்காக குரல் கொடுத்தவர். தனது கொள்கையில் உறுதியுள்ளவராகவும் விலை போகாதவராகவும் இருந்ததன் விளைவாக இந்தியாவின் சதியினால் 2001 இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார். 2009 இன அழிப்பின் பின்னர் மூப்பினால் ஏற்பட்ட உடல் இயலாமையும் சர்வதேச அரங்கில் இன அழிப்புக்கு நீதி வேண்டி பல்வேறுபட்ட அறவழி போராட்ட செயற்பாடுகளை முன்னெடுத்தார். இவ்வாறாக எமது இன விடுதலை போராட்ட வரலாற்றில் ஈழவேந்தன் ஐயா அவர்கள் ஒரு தனிமனித சரித்திரமாக திகழ்ந்தவர். இவர் இவ்வுலகில் இருந்து மறைந்தாலும் ஈழத் தமிழர்களின் உள்ளங்களில் நீக்கமர நிலைத்திருப்பார் என தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னகலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnagallery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.